என்ன எல்லாரும் சந்தோஷமா எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நாங்க எல்லாரும் நாவலூர் கோயிலுக்கு போறோம். அப்படியா? அந்த கோயில்ல மீனாட்சி அம்மான்னு ஒருத்தவங்க இருப்பாங்களாம், அவங்கள தாங்க பார்க்க போறோம். ஆமாமா, நம்ம குறையெல்லாம் தீர்றதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. கோயில்ல ஒரு அம்மாவை பார்த்தோம், அவங்க தான் அங்க போக சொல்லி சொன்னாங்க. நிஜமாவா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. எங்களுக்கும் நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. நாங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கையே வந்துச்சு. அப்படின்னா நீங்க போகும்போது என்கிட்ட சொல்லுங்க. நானும் சரி போவோம். டேய் சத்தி, பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்றனே கேட்கறே நீ? ஏண்டா 2 வருஷமா லவ் பண்றீங்க, அந்த பொண்ணு எப்ப ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. வீட்டுல தான் இதே பிரச்சனையா இருக்குடா. தேவையில்லாம அதே சொல்லிட்டு நீ வர ஏன் மாமா? டேய் நான் உன் தாய் மாமன்டா, நான் கேட்க கூடாதா? ஓ சும்மா நோய் நோயினத மாமா. டேய் யார் போனா தானே தெரியுதா எனக்கு எல்லாமே. டேய் திரும்ப திரும்ப அவ ஃபோன் பண்ணிட்டே இருக்க, நீ கட் பண்ணிட்டே இருக்க, இது நியாயமே இல்லடா. சும்மா இருங்க மாமா. ஹலோ ஹலோ, நான் போனா பேசுறேன். தெரியுது சொல்லு. நம்ம 2 வருஷமா லவ் பண்றோம் சக்தி. என்ன பொறுத்த வரைக்கும் என் காதல் உண்மையானது. அதுக்கு என்னங்கறப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்க எல்லாம் சுத்தி இருக்கோம், பீச், பார்க், சினிமான்னு. கடைசியா ஒரே ஒரு தடவை நான் கூப்பிட இடத்துக்கு வந்துட்டு போக முடியுமா சக்தி? நமக்குள்ள இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு சொல்றேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். ப்ளீஸ் சக்தி, ஒரே ஒரு தடவை என்ன வந்து பார்த்துட்டு போய் ப்ளீஸ். இந்த ஒரே ஒரு தடவை, அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் சக்தி, ப்ளீஸ். சொல்லி எங்க வரணும்? அப்பாடா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே, போயிட்டு வாடா. இவர் பேர் சக்தி. நாங்க 2 வருஷமா லவ் பண்றோம். எங்க அப்பா இறந்துட்டாரு. அதுக்கு காரணம் நான் தான் நினைச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாருமா. தம்பி, இந்த கிராமத்துல 500 வீடுங்க இருக்கு. எந்த வீட்டுக்கு வேணாலும் போ. சாவே நடக்காத வீட்டுல இருந்து ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கிட்டு வந்து சேரு. அப்புறம் சொல்றேன் உனக்கு. அவ்வளவுதானே? ம். உங்க வீட்ல யாராவது இறந்திருக்காங்களா? ஆமாப்பா. இல்ல அம்மா, உங்க வீட்ல யாராவது இறந்திருக்காங்களாமா? ஆமாப்பா, ஒரு வருஷம் எங்க மாமனார் இறந்துட்டாருப்பா. 6 மாசத்துக்கு பிறகு எங்க மாமியாவே இறந்துட்டாங்கப்பா. சரிப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அவன் சீக்கிரமாவே வந்துருவான். நானே உன் கல்யாணத்தை அம்மன் அருளோட நடத்தி வைக்கிறேன். அக்கா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க வீட்ல யாராவது இறந்திருக்காங்களா? ஆமாப்பா, போன மாசம் என் புருஷன் இறந்துட்டாரு. எல்லா வீட்லயும் நடக்குங்கிற விஷயத்தை நான் போனவே நீ போய் வேட்டி புடவெல்லாம் எடுத்து இந்தாங்கம்மா. இந்தம்மா. நீ என்ன நினைச்சுக்க? போய் துணி வா தம்பி, வா உட்கார். என் பேர் கோபிமா. இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்கல்ல, அதே அமராவதி குடியிருப்புல தான்மா நானும் எங்கள் அம்மாவும் இருக்கிறோம். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருஷமா மனநல பாதிக்கப்பட்டிருக்குமா. நானும் எத்தனையோ டாக்டர் கிட்ட வைத்தியம் பார்த்துட்டேம்மா. ஆனால் இது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு குணமே ஆகலம்மா.
உங்க அம்மா எங்க இருக்காங்க? வெளியில தாம்மா இருக்காங்க. வணக்கம்மா, இவர் தான் எங்க வீட்டுக்காரர். நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நான் தான் உங்க வீட்டுக்காரன், அம்மாவுக்கு தெரியும். அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அம்மா ஒரு 10 வருஷமா கவுன்சிலருக்காக நின்று சட்டி பானை அண்டா குண்டா எல்லாத்தையும் அடகு வச்சு தோத்து போயிட்டேன். இவ என்ன சொல்றா, இனிமே உங்களுக்கு அரசியல் சரிப்பட்டு வராது, வேற வேலையை பாருங்கன்னு சொல்றா. அம்மா நான் உங்களை நம்பி வந்துட்டேன். நான் ஜெயிக்கிறதுக்கு நீங்க தான் அம்மா வழிகாட்டணும். கவலைப்படாதீங்க தம்பி, என்னை நம்பி வந்துட்டீங்கல்ல. இந்த தடவை உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது ஏற்படும். அதுக்கு நான் சொல்றபடி சிலதெல்லாம் நீங்க செய்யணும். செய்வீங்களா? என்னவா செய்ய சொல்றீங்க? நான் கொடுக்குற எலுமிச்சம்பழத்தை வச்சு 48 நாள் பூஜை பண்ணுங்க. அம்மா நீங்க கொடுக்குற எலுமிச்சம்பழத்தை பாக்கெட்லயோ பூஜை ரூம்லயோ வச்சு டெய்லி கும்பிடுறேன். அதுக்கப்புறமாவது நான் ஜெயிக்கணுமே. கண்டிப்பா ஜெயிப்பேன், நம்பி போ. நம்பிக்கையோட போறேம்மா. சரிப்பா, இந்த தடவையாவது நான் ஜெயிக்கணும்மா. கவலை